நான் இங்க கடைக்கு வந்தா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இனிமேல் அதை பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன். நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்களே, இனிமேல் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உரிமையோட இனிமேல் நான் உங்களை பார்க்க வரலாம். நான் உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். இது உங்களுக்காக நான் வாங்கின பட்டுப்புடவை, மல்லிகைப்பூ. இந்த மாங்கல்யத்தை உங்க தாலியில போட்டுக்கோங்க. அப்படியே இந்த பூவையும் தாள் நிறைய வச்சுட்டு நாளைக்கு என் கூட நீங்க கோயிலுக்கு வருவீங்களா? இந்தாங்க வாங்கிக்கோங்க. வணக்கம் சார். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்க சார் எல்லாம் சொல்ல வேண்டாம். செல்லமா அன்புனே சொல்லுங்க. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாத்துட்டு போறேன். ஐயோ இங்கயா? அது இல்ல, நீங்க எப்படி இங்க வர முடியும்? நீங்க ரெடியா ஆகுங்க, நான் வந்து உங்களை கோயில் கூட்டிட்டு போறேன். இல்லங்க அதெல்லாம் வேண்டாம், உங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. உங்களை பார்க்க தங்க ரதம் மாதிரி இருக்குக்கா. இப்படி உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்டாட்டிய எப்படிலாம் நேசிக்கணுங்கிறத அன்பு சார் பார்த்துதான் மத்த ஆம்பளைங்க எல்லாம் கத்துக்கணும். இந்த மஞ்ச கயிறை தேன் கழுத்துல கட்டி விடுப்பா. ஏன்க்கா அலறீங்க? அழாதீங்க. அன்பு, இந்த குங்குமத்தை நெத்தியில வச்சு விடுப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.